ஹிட்லிட் சிங்கர் அப்படின்ட்டு பேர் எடுத்த உமா ரமணன் அவர்களை யாராலுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய குரல் வளத்து மூலமா இப்ப வரைக்கும் பல பேருடைய மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சு அவங்களுடைய பாடல் பல பேருக்கும் ஃபேவரட்டான லிஸ்ட்லயும் இருக்கு. அவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில தன்னுடைய 72வது வயதுல அவங்களுடைய வீட்டிலே உடல்நல குறைவால காலமாயிருக்காங்க. இந்த செய்தி திரையுலகினர் மட்டும் இல்லாம அவங்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சோகம் கலந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல முடியும். உமா ரமணன் அவர்கள ஏவி ரமணன் அவர்கள் மூலமா நம்ம எல்லாருக்குமே தெரியும்னே சொல்லலாம். அவர் மூலமா தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் எடுத்து வச்சாங்க. ஏவி ரமணன் அவர்கள் இவங்களுடைய கணவர், அது மட்டும் இல்லாம நடிகர், விஜே, மியூசிக்கல் டைரக்டராகவும் இவரு இருந்துட்டு வராரு. இவருடைய ஷோஸ்லாம் மறக்க முடியாது. குறிப்பா இவரு நடிச்ச பாய்ஸ் படத்துல சித்தார்த்தோடைய அப்பா கேரக்டர் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா அந்த படத்துல இவர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஃபாதரா இருப்பாரு. ஆனா ரியல் லைஃப்ல ரொம்ப 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 ஒரு சாஃப்டான பர்சன் சொல்லலாம். ரொம்ப போல்டான பர்சன். எல்லாத்தையுமே டைரக்டா பேசுவாரு. அவர் தான் இவங்களுக்கு பேக் போனா இருந்திருக்காரு. உமா ரமணன் அவர்களை ஒரு குட்டி ஜானகி அம்மானே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தோற்றமா இருக்கட்டும், அவங்களுடைய எளிமை அண்ட் அவங்க ஸ்டேஜ்ல பாடுறாங்க இல்ல ரெக்கார்டிங்ல பாடுறாங்க அப்படின்னா அவங்க வாய் மட்டும் தாங்க அசையும். மற்றபடி இந்த பாவனங்கள் முகத்துல காட்டுறது, கையை ஆட்டுறது, காலை ஆட்டுறது, டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான விஷயங்கள் மூலமா அந்த குரல் வளத்து மூலமாவே மக்களை இழுத்திருக்காங்க. இவங்க ஒரு கர்நாடிக் சிங்கரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல டான்ஸராவும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய சிங்கிங் மட்டும் தான் இப்போ உலக அளவே தெரியுமே தவிர அவங்களுடைய டான்சிங் திறமையை பாத்தீங்கன்னா அப்படியே மூடி மறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் அப்படின்னு சொல்லப்படுது. மே 1 தான் இவங்களுடைய பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள். இவங்க 1952ல பிறந்திருக்காங்க. நிறைய பேர் இவங்க அவங்களுடைய 69வது வயதுல இறந்துட்டாங்க. அதாவது விக்கிபீடியாவை பார்த்தே தப்பான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய கணவர் ரமணன் அவர்களே இவங்களுடைய இறப்பு செய்தியை ஒரு வீடியோ மூலமா ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. அதுல அவர் சொல்லும் போது, என்னுடைய மனைவி அவங்களுடைய 72வது வயதுல உடல்நல குறைவால காலமாயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பிரைவசி வேணும். இந்த ஒரு மறைவை நாங்களே எதிர்பார்க்கல. தயவு செய்து மீடியா பர்சன்ஸ் யாரும் வராதிங்க. எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி அவங்களுடைய ஆன்மா இறைவனடி சேரணும்ட்டு எல்லாருமே கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருப்பாரு. உமா ரமணன் அவர்கள் அவங்களுடைய கணவர் கூடவே சேர்ந்து கிட்டத்தட்ட 6000 இசை கச்சேரிகளை அவங்க பண்ணிருக்காங்க. என்னதான் அவங்க பிளேபேக் சிங்கரா இருந்தாலும் கச்சேரிகள் மூலமா அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமா அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாங்கன்னே சொல்லலாம். 1976ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. பழனி விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட தான் இவங்க கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டாங்களாம். ஆரம்ப காலகட்டத்துல என்னதான் இவங்க நல்லா பாடினாலும் ஆடினாலும் இவங்க எம்ஏ முடிச்ச கையோட ஏரோஸ்டஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அப்பதான் 1972ல ரமணன் அவர்களை ஒரு கச்சேரியில பார்த்திருக்காங்க. அப்போ மியூசியானோன்ட்டு நான் ஒரு இசைக்குழு ஒன்று வச்சிருக்கேன், அதில் வந்து நீங்க சேர முடியுமா அப்படின்ட்டு ரமணன் அவர்கள் உமா அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு. இவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு நட்பு ரீதியா சொல்ல அப்ப இவங்களுக்கு 30 ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து 4 வருஷம் இவங்க 2 பேரும் சேர்ந்தே கச்சேரிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரமணன் அவர்கள் அவங்கள ரொம்ப பிடிச்சு போய் ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்ல 1976ல இவங்களுடைய திருமணம் நடக்குது. 1980 90களில் இவங்களுடைய பாட்டு எல்லாமே ஹிட் ஆகுது. ஒரு பக்கம் கச்சேரி ரொம்ப ரொம்ப பிஸியான கப்பிள் சிங்கரா வளம் வந்துட்டு இருந்தாங்க இந்த இண்டஸ்ட்ரியில. இப்ப இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காராம். இவங்க அடையார் காந்தி நகர்ல தான் இருந்திருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ண லீலை அப்படின்ற படம் மூலமா தான் 1977ல இவங்க அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய கணவர் ரமணன் அவர்களுடைய இசையமைப்புல நீரோட்டம் படத்துல தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடல்களை பாடுறாங்க. என்னதான் அவங்களுடைய கணவர் இவங்களுக்கு திரைத்துறையில வாய்ப்புகள் கொடுத்திருந்தாலும் இவங்க பிரபலமாக முக்கிய காரணம் இளையராஜா அவர்கள் தாங்க. ஏன்னா அவர் தான் இவங்களுக்கு தொடர்ந்து பாடல் பாடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்காரு. அந்த வகையில 1980ல வெளியான நிழல்கள் இந்த படத்துல இடம் பிடிச்சிருக்க பூங்கதவே தாழ்த்திரவாய் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் பொன் மாலை சூடுடும் இந்த ஒரு பாடலை பார்த்துட்டு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ரொம்பவே மெய் மறந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாராம். அதனாலே தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்ததாக கூட சொல்லப்படுது. இந்த பாட்டுல ரவி அவர்களும் ராது அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இதனால்தான் ரவி அப்படின்ற பேருக்கு முன்னாடி நிழல்கள் பேரும் வந்தது. இப்ப வரைக்கும் நிழல்கள் ரவி அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. படிக்கிற வயசுல காதல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்த்துற வகையிலேயே பி வாசு அவர்களுடைய டைரக்ஷன்ல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில வெளியான பன்னீர் புஷ்பங்கள் படத்துல ஆனந்தராகும் கேட்கும் காலம் ஆனந்தராகும் கேட்கும் காலம் கீழ்வானிலே ஒளி போல் தோன்றுதே 1000 ஆசைகள் உன் நெஞ்சம் பாடுதோ அப்படின்ற பாடல் வரிகள் மூலமா நம்ம
எல்லார் மனசிலும் சுரேஷ் அவர்களும் சாந்தினி கிருஷ்ணா அவர்களும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பிரபு ரேவதி இவங்களுடைய காம்பினேஷன்ல வெளியான அரங்கேற்றம் வேலை இந்த ஒரு படத்துல ஆகாய வெண்ணிலாவை தரை மீது வந்ததேனோ அழகான ஆடைச்சூடி அரங்கேற்றம் வேலைதானோ அப்படின்ற பாடல் ரொம்பவே ஹிட்டான பாடல். நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பாடல். நைட்ல அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த பாடல்லாம் கேட்கும் போது நிலாவுக்கே போயிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருக்கும்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்ததான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து எஸ்பிபி அவர்கள், ராதிகா அவர்கள், அஞ்சு இவங்களுடைய அசத்தலான நடிப்புல வெளியான கேளடி கண்மணி இந்த படத்துல நீ பாதி நான் பாதி இந்த சாங்ல இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே, இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். இது போல இந்த வரிகள் மூலமா நிறைய பேர் மனசுல ரொம்ப ஆழமான நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க உமாரமணன் அவர்கள். இப்ப சொன்ன எல்லா பாடல்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்க. என்னன்னா உமாரமணன் அவர்கள் பெரும்பான்மையான பாடல்கள் இளையராஜா அவர்களோட இசையில பாடியிருந்தா கூட கேஜே யேசுதாஸ் அவர்கள் கூட சேர்ந்துதான் பாடியிருக்காங்க. இது எல்லா பாடலும் அவர் கூட சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. இப்படியே அந்த காலம் மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுடைய சிவகாசி திருப்பாச்சி இந்த படத்திலையும் சிவகாசி படத்துல இருந்து இது என்ன புது உலகம், திருப்பாச்சி படத்துல இருந்து கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு இந்த பாட்டுல குறிப்பா இந்த ஒரு லைன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது எந்த லைன்னா, பிறக்கும் போதுதான் பெண்ணானேன் வளரும் போது நான் ஆனானேன் உன்னால் தானே தாயும் ஆவேன். இந்த ஒரு லைன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல த்ரிஷா அவர்களோட டான்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இளையராஜா அவர்களோட இசை மட்டும் இல்லாம MSV, TR, தேவா அவர்கள், வித்யாசாகர் அவர்கள் இப்படி பல மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட வேலை பார்த்திருக்காங்க உமாரமணன் அவர்கள். ஜெயா டிவில ஹரியுடன் நான் இந்த ஒரு ஷோல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. இதுல குறிப்பா இவங்க பாக்குற முக்கியமான விஷயம் எதுனா தமிழ் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்ட்டு நிறைய பேருக்கு அட்வைஸும் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய எவர் கிரீன் சாங்ஸை பார்க்கலாம். பாக்கியராஜ் அவர்களுடைய நடிப்புல வெளியான தூரல் நின்னு போச்சு இந்த படத்துல இருந்து பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், கமல் சாரோடைய நடிப்புல இருந்து ஒரு கைதியின் டைரின்ற படத்துல பொன்மானி கோவம் ஏனோ இந்த ஒரு பாடலா இருக்கட்டும், மோகன் அவர்களுடைய நடிப்புல தென்றலே என்னை தொடும்ன்ற படத்துல இருந்து கண்ணனே நீ வர காத்திருந்தேன் ஜன்னலை பார்த்திருந்தேன் இந்த ஒரு பாடலா இருக்கட்டும். இப்படி இந்த பாடல்கள் கண்டிப்பா எவர் கிரீன் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பல பேருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கு. என்னதான் உமாரமணன் அவர்கள் இந்த மண்ணை விட்டு போயிருந்தாலும் பல பேருடைய மனசை விட்டு நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும்.